பொதிகை மலையின் உச்சியில் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பாண்டியர்களின் வரலாற்றுச் சிறப்புமிக்க கோட்டை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பொதிகை மலை அங்கே உள்ள பாண்டியர் கோட்டை இது மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தென்னிந்திய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தமிழ்நாடு கேரளா இந்த எல்லை பகுதியில் அமைந்த மிக முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு மலை தான் இந்த பொதிகை மலை. கிட்டத்தட்ட 6129 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட மலை, அடர்ந்த காட்டுப்பகுதி. இந்த மலையை பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள்லேருந்து சரி, பிற்கால இலக்கியம் சரி, இந்த பொதிகை மலையை பற்றி நிறைய புகழப்பட்டுள்ளது. தமிழ் மலை, தென்னவன் பொதியில் இப்படிலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இலக்கியங்களில். இப்படிப்பட்ட இந்த புண்ணியமான இந்த பொதிகை மலையில் முன்னொரு காலத்தில் பாண்டியர்கள் கோட்டை கட்டி வாழ்ந்ததாகவும் அதனுடைய எச்சங்கள் இன்றும் இருக்கிறது என்றும் பல மர்மங்கள் நீடிப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ பாண்டியர்கள் கோட்டை அந்த மர்மம் ஒரு 3, அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழு விவரமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மற்றும் காரையாறு இந்த அணைகளுக்கு மேலே பானதீர்த்த அருவின்னு இருக்குது. அந்த பானதீர்த்த அருவியிலிருந்து 15 கிலோமீட்டர் செங்குத்தான அந்த பாதையில் கடினமான அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் போய் சேர்ந்தால் அங்கே தான் பாண்டியன் கோட்டை இருப்பதாக சொல்லப்படுது. தாமிரபரணி ஆறு உருவாகும் அந்த இடம் பூங்குளம்னு சொல்லுவாங்க. அந்த பூங்குளத்துக்கு அருகே தான் இந்த கோட்டை மண்ணோடு மண்ணாக இருப்பதாக சொல்லப்படுது. வரலாற்று சான்றுகள், தொல்லியல் தரவுப்படி இந்த கோட்டையை விக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. இக்கோட்டை பாண்டிய மன்னனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது. நம் தமிழ் வரலாற்றில் மதுரை மற்றும் கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் அந்நிய படையெடுப்புகளாலும் உள்நாட்டு பூசல்களாலும் பாதுகாத்து கொள்ள இந்த கோட்டையை பயன்படுத்தி கொண்டதாக ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. பொதிகை மலை அடர்ந்த சோலைக்காடுகள், செங்குத்தான கடினமான பாறைகள், எதிரிகள் அவ்வளோ எளிதாக அந்த கோட்டைக்குள் வந்துவிட முடியாது. இதனால தான் பாண்டிய மன்னர்கள் அதை பயன்படுத்தி கொண்டதாக சொல்கிறாங்க. ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி பாண்டிய அரச குடும்பங்கள் மற்றும் பொக்கிசங்கள் இதை பாதுகாப்பதற்கும் போர்க்காலங்களில் இந்த கோட்டையில் போய் தஞ்சமடைவதற்கு இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. பாண்டியன் கோட்டை மர்மங்களில் முதல்ல பார்க்க போகிறது, அது மிகவும் வியப்புக்குரியது என்று ஆய்வாளர்களில் சுட்டி காட்டப்படுறது என்ன அப்படின்னா, ஒலியியல் சவுண்ட் இதை சார்ந்த ஒரு எச்சரிக்கை அமைப்பாக இந்த கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மலைப்பகுதியை பாபநாசம், அதாவது அடிவாரம், பாபநாசத்திலிருந்து பொதிகை மலை 15 கிலோமீட்டர் இந்த இடைப்பட்ட பகுதியில் அடிவாரத்திலிருந்து 127 முரசு மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அடிவார பகுதி, அந்த பாபநாசம் இருக்கிற பகுதி, எதிரிகள் பாண்டிய மன்னர்களை தாக்கிறதுக்கோ இதுக்கோ வந்தால் முதல் முரசொலி மண்டபம் இருக்குல்ல அடிவாரத்தில், அங்கே காவலாளி ஒருவரால் ஒழிக்கப்படும். அடுத்தடுத்து அதே போல் ஒவ்வொரு முரசு மண்டபமும் ஒழிக்கப்படும். இது போல் எதிரிகள் அடிவாரத்திலேருந்து வர்றதை தடுப்பதற்காக இந்த 127 முரசொலி அமைக்கப்பட்டுள்ளது. காற்றின் திசை, அந்த பள்ளத்தாக்கு, இதன் எதிரொலி காரணமாக 15 கிலோமீட்டர் அந்த உச்சியில் இருக்கிற அந்த பாண்டியன் கோட்டைக்கு இந்த முரசொலி சென்றடையும். இதன் மூலம் பாண்டிய மன்னர் தன்னுடைய குடும்பங்கள், பொக்கிசங்கள், படை வீரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, போருக்கு தயாராகுவாங்க. அப்படி தயாராக முடியலன்னா அங்குள்ள குகைக்குள் போய் பதுங்கிக் கொள்வார்கள். இப்படி தான் அந்த பாண்டியன் கோட்டையை பயன்படுத்தப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி சொல்கிறாங்க. அதே போல் பாண்டியன் கோட்டை மர்மங்களில் இன்னொரு மர்மமாக சொல்லப்படுற ஒன்று, அது என்னன்னா, அது நாட்டுப்புற கதையாக சொல்லப்படுது. அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த உள்ளூர் மக்கள் வாய் தகவலின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டிய மன்னருக்கும் 8 வீட்டு பிள்ளைமார் அல்லது எதிரி படைகள் இவர்களுக்கும் கடும் போர் மூண்டதாகவும், அந்த போரில் பாண்டிய மன்னன் பின்னடைவை சந்தித்ததாகவும், இந்த பாண்டியன் கோட்டையில் போய் பதுங்கி கொண்டதாகவும், ஆனாலும் அந்த படை வீரர்கள், அதாவது அந்த எதிரி நாட்டு வீரர்கள் என்ன செய்கிறாங்க, அப்பயும் விடலை, போய் அந்த கோட்டையில் போய் பாண்டிய மன்னனை சிறைப்பிடிக்கிறாங்க. அப்போ சிறைப்பிடித்து வரும்போது குறிப்பிட்ட தூரம் அந்த பாபநாசம் தாமிரபரணி ஆறுகிட்ட வரும்பொழுது எதிரிகளிடம் போய் நம்ம கேவலப்பட்டு சாகிறத விட தானாகவே நம்ம செத்துறது, மரணம் அடைவது எவ்வளவு மேல் சொல்லி தன்னுடைய உடைவாள் மூலமாக தன்னுடைய கழுத்தை அறுத்து மாய்த்து கொள்கிறார்.
அப்போது அந்த தலை வந்து ஒரு ஆற்றில் மேர்ந்து செல்லுது, உடலும் மேர்ந்து செல்லுது. அந்த தலை வந்து ஒரு இடத்துல கரை ஒதுங்குது. அந்த இடம் தான் தலை அணை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அந்த முண்டம் இருக்கு பாருங்க, அந்த முண்டம் வந்து இன்னொரு பகுதிக்கு போய் கரை ஒதுங்குது. அந்த இடம் தான் முண்டந்துறை அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த ஊர்லாம் இப்போ இருக்குது, தலையணை முண்டந்துறைன்னு இருக்குது. ஆனால் இது வாய்வழி தகவலாக சொல்லப்படுது. அப்படி நம்ம வந்து இதை வந்து ஒரு வாய்வழி தகவலாக இருந்தால் கூட, வரலாற்று தரவுகள் இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு நம்புகிற அளவுக்கு இருக்குது. பாண்டியன் கோட்டை மருமகளில் அடுத்ததாக ஒன்று பார்க்க போகிறது, பொதிகை மலையில் இஞ்சிக்குழி, பேயாறு, கன்னிக்கட்டி அப்படிங்கிற அடர்ந்த வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த இஞ்சிக்குழி பகுதி அப்படிங்கிற இடத்துல தொல் பழங்குடி மக்கள், அதாவது காணிக்காரர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க, அவங்க வாழ்ந்தார்கள். பொதிகை மலையில் உள்ள அந்த ஒவ்வொரு வளைவையும், அங்கு உள்ள தட்பவெப்பநிலையும், அங்கு உள்ள சுரங்க பாதைகள், இப்படி அங்கு உள்ள மூலிகைகள், இதை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இந்த காணிக்காரர்கள். பாண்டியன் கோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ரகசிய சுரங்க பாதைகள், மறைக்கப்பட்ட பாதைகள், இதெல்லாம் அந்த அங்கு வாழ்ந்து வந்த தொல் பழங்குடியினர் வந்து தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது. தற்போது களக்காடு அந்த முண்டந்துறை பகுதி புலிகள் காப்பகமாக உள்ளது. அதனால் அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படிங்கும் பொழுது நம்ம யாரும் அங்கே போக முடியாது. அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி அதற்குள்ளதான் அந்த பாண்டியன் கோட்டை எச்சங்கள் இன்றும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில புகைப்பட ஆதாரமும் இருக்குது. ஆனால் என்னுடைய முடிவு என்னன்னா, வனத்துறையுடைய அனுமதியோடு அங்கே போய் ஒரு தொல்லியல் ஆய்வு, இயற்கைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அங்கே ஒரு தொல்லியல் ஆய்வு செய்தால் நிச்சயமாக இப்போ சொன்னதெல்லாம் நம்ம வந்து மர்ம 1 மர்ம 2ன்னு ஒரு உத்தேசமாக பேசினா கூட அந்த தொல்லியல் ஆய்வு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக பாண்டியன் கோட்டை அங்கே வாழ்ந்த பல ரகசியங்கள் வெளிவருங்கிறது உண்மை. சரி, இந்த வீடியோ எப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.